இந்தியாவின் உத்தரகாண்ட மாநிலத்தில் குமாவூன் இமயமலைகளின் அழகிய பகுதியில் பித்தோராகே மாவட்டத்தின் டங்கோலிஹாட்டிற்கு 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாதாள புவனேஸ்வர் குகை கோயில் இந்து புராணங்களின் ஆழ்ந்த ரகசியங்களிலும் புவியியல் அதிசயங்களிலும் மூழ்கியுள்ள மாயமான நிலத்தடி கோயில் வளாகமாகும். இது யாத்திரிகளுக்கும் ஆன்மீக வழிபாட்டுக்கு முக்கியத்துவமான இடமாக திகழ்கிறது. பாதாளம் எனும் பாதாள உலகத்தையும் புவனேஸ்வர் எனும் சிவபெருமானையும் குறிக்கிறது. இந்து நம்பிக்கைகளின்படி இந்த குகை பாதாள லோகத்திற்கான நுழைவாயிலாக கருதப்படுகிறது. மேலும் ஸ்கந்த புராணம் போன்ற புராணங்களின்படி பிரபஞ்சத்தின் முழு உலகையும் 33 கோடி தெய்வங்களையும் தன்னுள் கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த இயற்கை 9 ஸ்டோன் குகை அமைப்பு சுமார் 160 மீட்டர் நீளமும் 27 மீட்டர் ஆழமும் கொண்டது. மில்லியன் காலாண்டுகளாக நீரின் அரிப்பால் உருவான சுவிசேஷமான வடிவங்களை கொண்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 1191ஆம் ஆண்டில் குமாவோன் மன்னர் அஜய் பாலின் பூசாரியான சந்த் பண்டிக் ஒரு தெய்வீக தனவின் வழிகாட்டுதலால் இந்த மறைந்திருந்த குகையை மீண்டும் கண்டுபிடித்தார். இது கலி யுகத்தில் அதன் மீளத்திறனை நிறைவேற்றியது. இந்த சம்பவம் நவீன கால யாத்திரை மற்றும் வழிபாட்டின் தொடக்கமாக அமைந்தது. பின்னர் பண்டாரி குடும்பத்தினரால் 20 தலைமுறைகளுக்கும் மேல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி திரேதா யுகத்தில் அயோத்தியின் மன்னர் ரிதுபர்ணர் சேஷனாகின் வழிகாட்டுதலால் இந்த குகையை கண்டுபிடித்தார். அதன் பின்னர் இருட்காலத்தில் மறைந்தது. மகாபாரதத்தின் பாண்டவர்கள் தங்கள் 12 ஆண்டு வனவாச காலத்தில் இங்கு வந்து வழிபட்டதாகவும் அம்பா மரத்தை மறைத்த இடமாகவும் புராணங்கள் கூறுகின்றன. குகையின் மையக்காயில் ஒரு பிரம்மாண்டமான இயற்கையாக உருவான சிவலிங்கம் அமைந்துள்ளது. இது சிவபெருமானின் அவதாரமாக வழிபடப்படுகிறது. மேலும் சுவர்களிலிருந்து வெளியேறுவது போல் தோன்றும் 33 கோடி தெய்வங்களின் சிலைகள் பிரம்மா, விஷ்ணு, கைலாஷ் மலையையும் கங்கை ஆதாரத்தையும் போன்ற பாறை வடிவங்களுடன் இந்து தெய்வ பந்தியை அழகாக காட்டுகின்றன. நுழைவு வாசலில் பெரிய சேஷனாக் உருவம், விநாயகரின் உடல், அதிக கணேஷ் எனும் வெட்டப்பட்ட தலை, சிவபெருமானின் நந்தி, விஷ்ணுவின் வராகர் அவதாரம், கால பைரவரின் நாக்கு மற்றும் வாய் வடிவங்கள், பாண்டவர்களின் காலடி சின்னங்கள் போன்ற தனித்துவமான ஸ்டாலக்டேட் மற்றும் ஸ்டாலக்மைட் அமைப்புகள் இங்கு காணப்படுகின்றன. இவை அனைத்தும் மிகுந்த விவரங்களுடன் உயிர்ப்பித்தல் போல் தோன்றி பார்வையாளர்களை ஆன்மீக ரீதியாக ஈர்க்கின்றன. மகாபாரதம், இராமாயணம் ஆகிய புராணங்களுடன் இந்த குகை ஆழமாக பிணைந்துள்ளது. பாண்டவர்கள் அம்பா மரத்தை மறைத்த இடமாகவும் ராவணனின் மரணத்திற்குப் பின் பாபத்வாரம் மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சிவபெருமான் புவனேஸ்வராக இங்கு உரைகிறார் என நம்பப்படுவதோடு இது சித்த பீடமாக சார்தாம் யாத்திரைக்கு சமமான ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. ஆண்டு விழாக்களும் யாத்திரைகளும் நடைபெறுகின்றன. டெல்லியில் இருந்து தனப்பூர் அல்லது காத்கோதாம் வழியாக சாலை மார்க்கம் மூலம் செல்லலாம். காத்கோதாம் ரயில் நிலையம் 191 கிலோமீட்டர், பந்தகர் விமான நிலையம் 224 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. பித்தோராக நகரத்திலிருந்து 91 கிலோமீட்டர் அகலம் 1350 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அக்டோபர் முதல் மார்ச் வரை சிறந்த நேரம். பருவநிலை காரணமாக ஜூலை ஆகஸ்ட் தவிர்க்கவும். குறுகிய ஏற்ற இறக்க பாதைகளில் கவனமாக நடக்க உறுதியான காலணிகள் அணிந்து உள்ளூர் வழிகாட்டியை பயன்படுத்தவும். குகையின் உள்ளே வெப்பநிலை வெளி வானிலையை பொருட்படுத்தாமல் எப்போதும் நிலையாக இருப்பது. தொடர்ந்து வளரும் சிவலிங்கம். இது கூரையை தொடும்போது கலை யுக முடிவு வரும் என புராணம் கூறுகிறது. 4 வாசல்கள் ரந்த்வார், பாபத்வார், தர்மத்வார், மோட்சத்வார் ஆகியவை உள்ளன. ராவண மரணத்திற்குப் பின் பாபத்வார், மகாபாரத போருக்குப் பின் ரந்த்வார் மூடப்பட்டன. இத்தகைய நவீன கால மர்மங்களும் விளக்க முடியாத நிகழ்வுகளும் இந்த அதிசயத்தை மேலும் ஆழப்படுத்துகின்றன. பாதாள புவனேஸ்வர் குகை கோயிலுக்குள் ஒரு பயணம் என்பது புவியியல் அதிசயங்களையும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தையும் இணைக்கும் ஒரு அற்புதமான சாகசமாகும். மின்சார விளக்குகளால் பிரகாசமான இந்த நிலத்தடி உலகத்தை ஆராய்ந்து இந்து புராணங்களின் உண்மையை உணரலாம். இந்த மறைக்கப்பட்ட இந்தியாவின் அதிசயத்தை நீங்களே அனுபவிக்க வர உங்களை இன்று அழைக்கிறோம்.